ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து நீங்க எல்லாரும் கேட்ட வரலட்சுமி பூஜை சம்பந்தமான வீடியோ தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2026க்கு வந்து நான் வரலட்சுமி பூஜை எப்போ செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா, என்னன்னா கன்ஃபியூஷன் இருக்கு, டேட் கரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து வரலட்சுமி பூஜை செய்யறது ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை தான் பண்ண போறேன். எப்போ போல 3 நாள் பண்ண போறேன். வியாழன் அம்மன் அழைப்பு, வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை முடிஞ்சு சனிக்கிழமை வந்து கலசம் பிரிக்க போறோம். என்ன கன்ஃபியூஷன் எனக்கு புரியல. ஆனா நான் வந்து ஆகஸ்ட் 21 தான் பண்ண போறேன். சப்போஸ் அந்த நாள் உங்களால பண்ண முடியல, ஏதாவது நமக்கு லேடிஸ்க்கான பீரியட்ஸ் ப்ராப்ளம், இல்ல வெளியூர் போறீங்க, ஹெல்த் இஷ்யூ அது மாதிரிலாம் இருந்தா நீங்க தாராளமா அடுத்து வர ஆகஸ்ட் 28ஆம் தேதி கூட நீங்க வந்து வரலட்சுமி பூஜை வந்து கொண்டாடலாம். இப்போ இந்த வீடியோல நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வரலட்சுமி பூஜை ஒரு தொடர்ந்து 4-5 வருஷமா நான் பண்ணப்போ தாம்பூலம் வந்து 10 சப்ஸ்கிரைபர் 5 சப்ஸ்கிரைபர்னு வருஷம் நான் என்னெல்லாம் தாம்பூலம் வைக்கிறேனோ வர்றவங்களுக்கு அதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சாரீஸ்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். போன வருஷம் வரலட்சுமி பூஜை மட்டும் என்னால் அந்த மாதிரி பண்ண முடியல. நான் இங்கே உம்மல்பேட் வந்திருந்த புதுசு அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஜஸ்ட் 1 மந்த் தான் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது. அப்போவும் நிறைய பேர் வரலட்சுமி பூஜை ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்களே லான்ச் பண்ணுங்க, உங்ககிட்டயே நாங்கள் வாங்கிக்கிறோன்னா என்னால் ஹெர்பல் பிஸ்னஸே ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஆர்டர்ஸு. அப்போ வந்து நான் வேலைக்கும் ஆள்லாம் போடாமல் நான் தனியாக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து வேலைக்கெல்லாம் ஆள் போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் வந்து சேலுக்கு வந்து லான்ச் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் கேட்டனால அதில் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கண்டிப்பாக இதை வந்து நம்ம சேலுக்கு கொண்டு வரணும், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து லான்ச் பண்ணணும்னு சொல்லி பண்ணது 2 முக்கியமான ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற தாம்பூல ரிட்டன் கிஃப்ட்ஸ். அதுக்கு வந்து எக்கச்சக்கமான பேக்ஸ் நிறைய மாடல்ஸில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பேசிக்காக என்னெல்லாம் வச்சு கொடுக்கலாமோ, உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், ஆனால் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும். ஸோ வரலட்சுமி பூஜை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மனை வர வச்சு சாமி கும்பிட்டு சுமங்கலி பெண்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கறதுல தான் அது நிறைவடையுது. நீங்கள் வந்து தாம்பூலம் கொடுக்காம அது வரலட்சுமி பூஜையே இல்லை. எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வளருவோம். ஸோ அதனால மனதார வந்து கொடுங்க. உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் வெள்ளியெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க சொல்கிறேன் நான். ஸோ 2வது முக்கியமான ப்ராடக்ட் வந்து இப்போ மர்ம ஹெர்பல்ஸில் லான்ச் ஆக போகிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலசத்துக்குள்ளே போட போகிற பொருட்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு காம்போவாக நீட்டாக பேக் பண்ணி ஒரு ஜிப்லாக் கவரில் கொடுத்துட போகிறேன். நீங்கள் வரலட்சுமி பூஜை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காம்போவில் இருக்கிறத அப்படியே நீங்கள் வந்து கலசத்துக்குள்ளே போட்டு உங்கள் சைட்லேருந்து மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, அப்புறம் எலுமிச்சம்பழம், நீங்கள் தங்க நாணயம் வச்சுருந்தா தங்க நாணயம், வெள்ளி எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு கலசத்தை வந்து நல்ல பவர்ஃபுல்லாக சக்தி வாய்ந்த கலசமாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம கோமதி சக்கரம் அதெல்லாம் போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸை மட்டும் வந்து சேல்ஸ் கொண்டு வரலான்னு கொண்டு வந்திருக்கேன். மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தடவை வரலட்சுமி பூஜை நல்லா எப்பவும் போல கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு நிறைய பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதில் ஒரு சிலது மட்டும் ரொம்ப கம்மியாக ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் கேட்பீங்கன்றனால. ஸோ இன்னொரு விஷயம், புதுசாக வரலட்சுமி பூஜை பண்ணுறீங்க, பண்ண ஆசைப்படுறீங்க, கலசை வச்சு ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வந்து இந்த அளவுக்கு நான் சக்ஸஸ் ஆகி வந்து இன்னைக்கு பிஸ்னஸ்லாம் இந்த லெவலில் போகுதுன்னா அது கண்டிப்பாக வந்து கடவுள் அருளால் தான். கடவுள் இல்லைன்னா எனக்கு வந்து இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் நடக்கவே நடக்காது. இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு என் வாழ்க்கையில். நான் அதெல்லாம் வந்து ஓப்பனாக வீடியோவில் சொல்ல முடியாது. பட் கடவுள் வந்து அதுலேருந்தெல்லாம் என்னை காப்பாற்றி ரொம்ப நல்ல நிலைமையில வச்சிருக்காரு. ஸோ அதனால நான் இந்த வருஷம் கண்டிப்பாக வரலட்சுமி பூஜை வந்து செய்ய போகிறேன். 2வது முக்கியமான காரணம், என்னோட சக்ஸஸ்க்கு காரணம் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைன்னா சேனலும் கிடையாது, சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இல்லைன்னா என்னோட பிஸ்னஸும் கிடையாது. பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்கு முக்கியமான காரணம் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் என் மேலே வச்ச ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டை வந்து நான் கீப் அப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி பூஜை ஐட்டம்ஸும் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் குவாலிட்டியாக. அதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்ன அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணனோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் கேட்லாகில் வந்து போடுறேன். நான் எந்த ஒரு 50 ரூபாய் கூட அதில் மார்ஜின் வைக்காமல் போடுறேன். அதுக்கு பெரிய ரீசன் இருக்குது, நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். நெகட்டிவாக எதுவுமே இப்போ பேச வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது. அதே மாதிரி நம்ம பிஸ்னஸில் வந்து ரெகுலராக 1 இயராக பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற கஸ்டமர்ஸ்க்கும் கிஃப்ட் இருக்குது.
ரெண்டுமே 2 செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வெள்ளி தான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன் இந்த தடவை. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இவ்வளோ நாளாக தாம்பூலம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தேன் இல்லையா, இந்த வருஷம் நான் வரலட்சுமி பூஜை செஞ்சு அந்த தாம்பூல பை தாம்பூலம் வைக்கிற ஐட்டம்ஸு எல்லாத்துக்கூடையும் சேர்த்து உங்களுக்கு வந்து வெள்ளி காயின் ஃப்ரீ கிஃப்டாக 3 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணி சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் அதில் ஒரு ஆளை செலக்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்க போது நிறைய விஷயம் இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக வாங்குற நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு தெரியும், நான் ஆஃபர் போட்டவனே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் 3 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் வெள்ளி கிஃப்ட் தான் அனுப்ப போகிறேன். அது என்ன கிஃப்ட்ன்றது நான் அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்ன கிஃப்ட்ன்றது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறதே முருகரோட ஆரம்பிக்க போகிறோம். இந்த பேக் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக நீங்கள் வந்து மருமகள் ஹெர்பல்ஸில் 1200 rupees அண்ட் எபோ ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பேக் வந்து ஃப்ரீ கிஃப்டாக சென்ட் பண்ண போகிறேன். ஜூட் பேக்கு ஜிப்போட இருக்குது. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல் மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட், அவ்வளோ அழகான ஒரு பேக்கு, நல்ல பெரிய சைஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்லாக்ல அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மருமகள் ஹெர்பல்ஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து 1200 எடுத்தாதான். வரலட்சுமி பூஜை ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை ஐட்டம்ஸில் நான் எந்த ஒரு மார்ஜினுமே வைக்காம உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து எனக்கு கட்டுப்படி ஆகாது இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறது. ஏன்னா இந்த பேக்கும் உங்களுக்கு காஸ்ட்லி. நீங்கள் வெளியே கடையில் வந்து இது 150 கம்மியாக எங்கேயுமே வாங்க முடியாது. 200 அப்படி கூட வரலாம், அவ்வளோ குவாலிட்டியானது. ஒரு சில டவுட்டுக்காக நான் சொல்லிடுறேன். என்னன்னா புதுசாக வீடியோவை பார்க்குறவங்க மருமகள் ஹெர்பல்ஸில் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியாது. நீங்கள் ஹைன்னு மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு கேட்டலாக் லிங்க் வந்துடும். அதில் வரலட்சுமி பூஜை ஐட்டம்ஸுக்குனே தனியாக ஒரு கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணி அதில் எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் இப்போ சேலுக்கு இருக்குன்னு. ஆனால் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து தயவு செஞ்சு ஹெல்த் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஆவாரம்பூ டீ தூள் வந்து நல்லா சுகர் கண்ட்ரோல் பண்ணுது. சங்குப்பூ டீ வந்து உங்களுக்கு சுகர் பிபி ரெண்டுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணும். வித்தின் 1 monthல கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சுகர் லெவல் பார்த்துட்டு 1 month வந்து விடாமல் டெய்லியுமே நீங்கள் ஆவாரம்பூ டீ தூள் எடுத்துட்டு மறுபடியும் சுகர் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பெரியவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, வாக்கிங்லாம் போக முடியறதில்ல. அவங்களுக்காகவே நான் லான்ச் பண்ணது. உங்கள் வீட்டில் அம்மா அப்பா மாமனார் மாமியார் உங்களுக்கு சுகர் பிபிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்குன்னு. நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. மொடவாட்டுக்கிழங்கு சூப் வந்து 4000 வியாதிகளை குணப்படுத்துறதா நீங்கள் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு சம்மந்தமான எல்லா வலியும் வந்து இது சரி பண்ணுது. இது குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரெல்லாம் இப்போ நாங்கள் குறைச்சிட்டோம். ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும். ஆட்டுக்கால் இருக்கிற அத்தனை பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. இது பியூர் வெஜிடேரியன், எல்லாமே ரெடிமேடு தான். தூதுவளை சூப்பு பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் லான்ச் பண்ணது. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசின் மாதிரி வாங்கி வீட்டில் வச்சுக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து சளி, இருமல், காய்ச்சல் எதுனாலுமே இந்த சூப் வந்து நீங்கள் வீக்லி 2 மட்டும் செஞ்சு கொடுக்கலாம். தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். அந்த ஃபீவர்லேருந்து ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு இந்த 2 சூப்புமே ஹெல்ப் பண்ணும். எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுக்க வேண்டியதான். லேபிளில் இருக்குது. ஏபிசி மால்ட் வந்து நான் என்ன நினச்சி லான்ச் பண்ணணும் அதே ஃபீட்பேக் மேடம். நீங்கள் சொன்ன மாதிரியே என் பையன் திருப்பி அதுதான் வேணும்னு கேட்டு வாங்கி குடிக்கிறோம். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீட்பேக் வந்தோன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இப்போ வரைக்கும் எனக்கு அதிகப்படியான ஃபீட்பேக் வந்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸில் ஏபிசி மால்ட்டுக்கு தான் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணாலே இந்த வாசனையே நமக்கு பசிக்கும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. உங்களுக்கு வெயிட் லாஸ் பவுடர் பற்றி தெரியும், நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. 1 time பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே நிறுத்திட்டிங்கன்னா மறுபடியும் வெயிட் கெயின் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months ஆகுது நீங்கள் இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணணும். இது கூட இன்னுமே நான் உங்களுக்கு டயட் சார்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன், டயட்டிஷியன் கொடுத்த டயட் சார்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜை ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கலசம் வச்சு ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கலசம் தயவு செஞ்சு ஜெர்மன் சில்வரில் வாங்காதீங்க. அதே மாதிரி தீபம், குத்து விளக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கணும். அது ஜெர்மன் சில்வரில் இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் பித்தளை, செம்பு, உங்களுக்கு வந்து கோல்டு, வெள்ளி, தங்கம், வெள்ளி, பித்தளை இது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். வெங்கலம், செம்பு இந்த 5 தான் வந்து பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால் நான் மோஸ்ட்லி ஜெர்மன் சில்வர் பார்த்தீங்கன்னா அழகுக்கு நம்ம பிளேட்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். பட் குத்து விளக்கும் கலசமும் மட்டும் ஜெர்மன் சில்வரில் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் என்னோட சஜஷன்.
ஸோ நீங்கள் வந்து இப் சப்போஸ் ஃபஸ்ட் டைம் கலச வைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அம்மன் முகம் தேவைப்படுதுன்னா, நான் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் வந்து அம்மன் முகம் கொண்டு வந்திருக்கேன். நான் என்ன ப்ரைஸுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தனோ அதே ப்ரைஸுக்கு வந்து நான் அம்மன் முகம் மட்டும் கொடுக்குறேன். அதில் ஒரு 10 ருபீஸ் கூட நான் மார்ஜின் வைக்கல. இது வந்து 2 சைஸில் வந்து இப்போ மருமகள் ஹெர்பல்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுப்பேன். நீங்கள் வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே கேட்லாக் வந்துடும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வரலட்சுமி பூஜை ப்ராடக்ட்ஸில் வந்து இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச் சைஸ்ன்னு நினைக்கிறேன். இது 8 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக மெஷர் பண்ணி உங்களுக்கு கேட்லாகில் போடுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து நான் 250 ருபீஸ்ன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். 250 ருபீஸ்க்கு அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம், இப்போ வந்து இந்த ப்ரைஸ் இருக்குது. நிறைய ஸ்கேம் நடக்குது. நீங்கள் வரலட்சுமி பூஜைக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் அந்த வாரம் திங்கக்கிழமை போனீங்கன்னாவே இதை வந்து 715 போட்டு வச்சுருப்பாங்க. 250க்கு கிடைக்கிறது 715 போட்டிருப்பாங்க. தயவு செஞ்சு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரலட்சுமி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிருங்க. லாஸ்ட் மினிட்ல போனீங்கன்னா எல்லாருமே ரேட் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்காங்க. நீங்கள் 3 மடங்கு ஒரு 50 ரூபா பொருளை 500 ரூபா கொடுத்து வாங்குற நிலைமைக்கு நீங்கள் போயிருவீங்க. இப்போ நானே இப்போ ஹோல்சேல் ப்ரைஸில் 8250க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் வந்து மறுபடியும் கோயம்புத்தூருக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு போனாலும் எனக்கும் இது வந்து 500 600 போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கும் இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியாது. இது ஒரு பெரிய ஸ்கேம். ஸோ உங்களுக்கு முகம் வேணும்னா 250ல் ஒரு சைஸ் இருக்குது, 350 ருபீஸ்க்கு ஒரு சைஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் வாங்கிக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஸ்டாக் கம்மியாக தான் கிடச்சிது. எனக்கு இது பேக் பண்ணி அனுப்புறதுலாம் கொஞ்சம் பயம். சேஃபாக உங்களுக்கு ரீச் ஆகணுன்றனால இது மட்டும் நான் லிமிட்டட் ஸ்டாக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 பெட்டி வந்து உங்களுக்கு மருமகள் ஹெர்பல்ஸ்லாம் லான்ச் பண்ணுறேன். என்னென்னா இது எனக்கு ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக ஹோல்சேல் ப்ரைஸில் கிடச்சிது. இது வந்து பயங்கர ரேட்டு. ஆன்லைனில் நானே பார்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் பூஜைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப குட்டி சைஸ், நம்ம கையளவுக்கு தான் இருக்கும். இதில் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 550 ருபீஸ் தான் வரும். இதுலேயும் எனக்கு பெருசாக மார்ஜின்லாம் கிடையாது. எனக்கு என்ன ரேட்டு கிடைச்சதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நீங்கள் பூஜை ரூமில் மஞ்சள் குங்குமம் பூஜைக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறீங்க, இந்த ட்ரை டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸு, முந்திரி இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு கிளியராக க்ளோஸ்அப்பில் இது பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்கும். நல்ல ஃபினிஷிங் வந்திருக்கு, நல்ல வெயிட்டும் கூட. ஒரு ஸ்பூனோட வருது. உங்களுக்கு உள்ளே வந்து 7 பாக்ஸ் இருக்குது. அதில் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வைங்க. மஞ்சள் குங்குமம் இல்லாமல் இதை வைக்காதீங்க. மற்றபடி நீங்கள் எது வேணால் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை சோலி, மஞ்சள் சோரி, உங்களுக்கு வந்து சிவப்பு குன்றின் மணி, இது வந்து சிட்டி காஜல்னு சொல்லுவாங்க, இது வந்து தாமரை விதை. இது எல்லாமே நம்ம பூஜைக்கு வந்து அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம். அந்த 101 காயின்ஸ் இருந்தால் அது போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குபேர காயின். இது வந்து ஒரு பெரிய காயின், ஒரு சிங்கிள் காயினை வரும். இதையும் நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு சில ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு வந்து ஒரு காம்போவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பூஜையில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கலசம். அந்த கலசத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். அதில் முக்கியமாக நான் போடுறது பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம் போடுவேன். அப்புறம் எங்கிட்ட வெள்ளி காயின், தங்க காயின்லாம் இருந்தால் அந்த 1 கிராம் காயின்ஸ் அதில் போடுவேன். மஞ்சள் குங்குமம், அப்புறம் வந்து அந்த காதோர கருகுமணி, வெத்தலை, பாக்கு, 1 ரூபா காணிக்க, எலுமிச்சம்பழம், இது எல்லாமே நீங்கள் போடலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக உங்கள் வீட்லேயே இருக்கும். அது இல்லாமல் அதை வந்து ஒரு சக்தி வாய்ந்த கலசமாக நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா நான் வந்து காம்போவோ ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து மருமகள் ஹெர்பல்ஸில் லான்ச் பண்ணுறேன். எனக்கு வந்து இது உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இது எங்கிட்ட கேட்குறீங்க, மேடம் நீங்களே கொடுங்க நீங்களே கொடுங்கன்னு. ஸோ உங்களுக்காகவே நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரேட்டு போட்டு ஆன்லைனில் சேல் பண்ணிருக்காங்க. அது அவ்வளோலாம் ரேட்டே கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். என்ன ப்ரைஸ் வருதுன்னு நான் கேட்லாகில் உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு காம்போவில் மெயினாக வந்து நீங்கள் கலச பொடி போடணும். கலசப்பொடி நீங்களே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பச்சை கற்பூரம், உங்களுக்கு வந்து ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பியூர் சந்தனம் இதெல்லாம் வச்சு அரைப்பாங்க. கலசத்துக்குள்ளே பிரித்து போட்டோடனே உங்களுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். கலசப்பொடி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பூஜை பொருள் விற்கிற கடையிலையும் கிடைக்கும். இது வந்து இப்போ பேக் 50 ருபீஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா இதில் போடுறதெல்லாம் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி போட்டுட்ருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகிறேன்றது வந்து ஸ்க்ரீனில் காட்டுறது வந்து ஒரு காம்போவாக தான் வாங்க முடியும். தனித்தனியாக என்னால் கொடுக்க முடியாது. ஸோ என்னென்ன வந்து கலச பொருளா வருதுன்னு பார்க்கலாம். ஸோ காம்போல உங்களுக்கு 6 ஐட்டம் வருது. மெயின் வந்து கலச பொடி, அப்புறம் இந்த கோமதி சக்கரம் ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் கலசம் வந்து
பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கோமதி சக்கரம் கலசத்துக்குள்ளே போட்டுட்டு கலசம் பிரித்ததுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் பூஜை ரூமில் எடுத்து வச்சிடலாம். ஐ மீன் இதெல்லாம் வந்து பூஜை ரூமில் மகாலட்சுமி அம்மன் படத்துக்கிட்ட அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த கோமதி சக்கரம் மட்டும் நீங்கள் பூஜை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஹேண்ட்பேக்கில், உங்கள் ஹஸ்பண்டோட பர்ஸில், எங்கே காசு வைக்கிறீங்களோ பீரோவில், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கல்லாப்பெட்டியில் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. என்னோட எல்லா ஹேண்ட்பேக்லேயும் ஒரு குட்டி கோமதி சக்கரம் நான் ரொம்ப வருஷமாக போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். வீடு கட்டும்போது கூட, இந்த கோயம்புத்தூர் வீடு கட்டும்போது கூட வாஸ்து தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கட்டடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 4 கார்னர்லேயும் கோமதி சக்கரத்தை வந்து போட்டு நம்ம மூடிட்டு அது மேலே கட்டடம் கட்ட ஆரம்பிச்சோன்னா வாஸ்து தோஷம் எதுவுமே வராதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோமதி சக்கரம். இந்த குட்டி பீஸே பார்த்தீங்கன்னா கடையில் இப்போ 50 ருபீஸ்ன்னு சேல் பண்ணிருக்காங்க. சரி பார்க்கலாம் என்ன ரேட்டுக்கு என்னால் கொடுக்க முடியுது. ஸோ இப்போ காம்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலச பொடி வந்துடும், 3 சின்ன கோமதி சக்கரம் வரும், 3 வந்து இந்த தாமரை விதை வரும், அப்புறம் 3 வெள்ளை சோழி, 3 மஞ்சள் சோழி. இதுதான் பேசிக்கு. இது இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்ல ஒரு காயின், குபேர காயின். ஒரு குபேர காயின் கொடுக்குறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் வந்து இது 50 ருபீஸ்க்கு மேலே, 50, 75 அந்த மாதிரி சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு காம்போவாக நீங்கள் மர்மல் ஹெர்பல்ஸில் வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து தாம்பூல பை பார்க்கலாம். 2 டிஃப்ரெண்ட் பை கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முருகர். இதுவும் டிஜிட்டல் பிரிண்ட்டு, குழந்தை முருகர். அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து வெல்க்ரோ வச்சு வரும், செம்ம குவாலிட்டி. ஜூட் பேக் தான் இது. இன்னொரு பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விநாயகர் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஜரிகெல்லாம் வச்சு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெல்க்ரோவோட இருக்குது. இந்த பேக் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும். உங்களுக்கு வந்து இது ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் வரும். அவ்வளோ ஒரு குவாலிட்டி. ஆனால் இது வந்து முருகர் டிஜிட்டல் பிரிண்ட் போட்டனால இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக வருது. இது நியர்லி 75 ருபீஸ் வருது. நான் உங்களுக்கு கேட்லாகில் ரேட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பேகு தனியாக பர்ச்சேஸ் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னன்னா தாம்பூலமாக தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு காம்போவாக கேட்லாகில் போட்டிருக்கோம். ஸோ அந்த காம்போவில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் வரும் 50 ருபீஸ்க்கு. உங்களுக்கு வந்து இந்த தாம்பூல கிஃப்ட் செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கோபுரம் மஞ்சள் குங்குமம் இருக்குது, ஒரு சின்ன சீப்பு, ஒரு கண்ணாடி, மஞ்சள் கயிறு, வளையல், கண்ணாடி வளையல். பேசிக்காக கொடுக்க வேண்டியது எல்லாமே இதில் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான 1 மீட்டர் இருக்கிற ப்ளவுஸ் பிட்டு, செம்ம குவாலிட்டி. 1 மீட்டர் பார்த்து எடுத்திருக்கேன். 80 எல்லாம் கொடுத்தா பத்தாது, அதனால எல்லா ப்ளவுஸுமே 1 மீட்டரில் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு காம்போ, ஒரு காம்போ வரும் இந்த 3 ஐட்டம்ஸும். முருகர் பேக்கும் உங்களுக்கு காம்போவில் வரும். பட் இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பேக்கோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி. நீங்கள் கேட்லாக்லேருந்து எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸும் உங்களுக்கு லாங்காக இருக்கும். முருகர் பேக்கை விட இது ப்ரைஸ், ஐ மீன் சைஸ் பெருசு, ஆனால் வந்து ப்ரைஸ் கம்மி தான். முடிஞ்ச வரைக்கும் இது எடுக்க பாருங்கள், உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும். ஜரிகெல்லாம் வச்சு நல்லா இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேகு, இந்த காம்போ செட்டு உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். நல்ல குவாலிட்டியான பொருட்கள் ப்ளஸ் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிட்டு 1 மீட்டர் இருக்கிறது. முருகரோட பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் டைப்பில் வரும். லென்த் அவ்வளோவா இருக்காது, ஆனால் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். டிஜிட்டல் பிரிண்ட் முருகர், உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அப்புறம் இந்த தாம்பூலம். இது வந்து உங்களுக்கு ஒரு காம்போவாக உங்களுக்கு கேட்லாகில் இருக்குது. ரிட்டன் கிஃப்ட்டில் 3rd காம்போ போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேணுன்னா இந்த ஜெர்மன் சில்வர் பிளேட்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த தாம்பூலம் ப்ளஸ் ப்ளவுஸ் பிட்டு, இது மேலே நீங்கள் வெத்தலை பாக்கு, பூ பழம்லாம் வச்சு சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம். இதுவும் நல்ல குவாலிட்டியான ஜெர்மன் பிளேட்டு, உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிளேட் வச்சு நீங்கள் கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா அரகஜா வந்து நான் இப்போ உங்களுக்கு ஆடி மாதத்துக்கு வந்து ஆஃபராக போட்டிருந்தேன். இது வந்து ஃப்ரீ கிஃப்டாக வந்து சின்ன பாட்டில் ஹேர் ஆயில் வாங்கினாலே கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் ஃப்ரீ கிஃப்டாக லான்ச் பண்ண எந்த ஐட்டமும் நான் சேலுக்கு கொண்டு வந்ததே இல்லை. இப்போ வரலட்சுமி பூஜைக்காக நான் சேலுக்கு கொண்டு வரேன். ஏன்னா நிறைய பேர் அரகஜான்னு கேட்டு டெய்லி கேட்குறீங்க அரகஜா. இது வந்து அரகஜா தைலம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது பேர் அரகஜா தைலம். இது வந்து நெத்தியில் நீங்கள் எங்கே போனாலும் வச்சுட்டு போகலாம். இப்போ நான் வைக்கிற பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டு போகலாம். இது இப்போ ஓப்பன் பண்ணோடனே வாசனை பார்க்கணும், அப்படியே ரூம் ஃபுல்லாகவே கோவிலில் வர மாதிரி வாசனை வருது. இது வந்து நீங்கள் தீபத்துக்கு பொட்டு வைக்கிறீங்க இல்லையா, மஞ்சள் குங்குமம் வைக்கும் போதும் வைக்கலாம். இந்த மாதிரி வெளியே போகும்போது வச்சுட்டு போகலாம். ஆண்களும் வைக்கலாம், பெண்களும் வைக்கலாம். எங்கே போனாலும் அது வெற்றியை வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சுற்றி நெகட்டிவ் வைப்ஸ் நிறையா இருக்குது, வேலை செய்கிற இடத்துல இல்லை வீட்டுக்குள்ளேயே நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்கள கூட இது பாசிட்டிவாக மாற்றும். இந்த பொட்டு வந்து நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம மேலே அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. நீங்கள் எல்லாரும் கேட்குறனால இதுவும் நான் வந்து இப்போ வரலட்சுமி பூஜைக்காக உங்களுக்கு வந்து சேலுக்கு நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து அரகஜா ஆயில். இது பேர் அரகஜா ஆயில், அது பேர் அரகஜா தைலம்.
அரகஜா ஆயில் வந்து இப்போ நான் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுட்டேன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கு. இதுவும் நீங்கள் வந்து பொட்டு பூஜை படங்களுக்கு வைக்கிறீங்க, தீபத்துக்கெல்லாம் பொட்டு வைக்கும் போது மஞ்சள் கூட தண்ணிக்கு பதிலாக இதை வந்து ஊற்றிட்டு குழச்சி வைக்கலாம். அப்போ வந்து அந்த பூஜை ரூம் ஃபுல்லாக அந்த ஸ்மெல், அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த இது உங்களுக்கு கிடைக்கும். குத்து விளக்கு வைக்கலாம், படங்களுக்கு வைக்கலாம். முக்கியமாக நிலவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்கன்னா தண்ணி ஊற்றி மஞ்சள் குழைக்கும் போது இது 1 or 2 drops போட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து நிலவாசலில் வச்சிங்கன்னா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடு. குலதெய்வத்தை ஈர்க்கிற ஒரு சக்தி இருக்கு. ஆடி மாசத்துல நீங்க தீபம் ஏற்றும் போது ஜஸ்ட் நீங்க ஆயில் ஊற்றி தீபம் ஏத்துறீங்க, நல்லெண்ணெய் எந்த தீபம் ஏத்தினாலும் இது ஒரு டிராப் மட்டும் அந்த ஆயில் ஆட் பண்ணிட்டு நீங்க தீபம் ஏத்தி பாருங்க. வாசனையாகவும் இருக்கும், உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், வீடும் லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும். இதுவும் நான் சேலுக்கு வந்து லான்ச் பண்றேன். உங்களுக்கு கேட்டலாக்ல அவைலபிளா இருக்கு, நீங்க பர்ச்சேஸ் பண்ணி. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே அரகஜா வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல ஷூட் பண்றேன், அதனால மறந்துட்டேன். அவ்வளோ இப்போ டெய்லி நான் கடைக்குள்ளே போன உடனே கணேசா படம் வந்து என் பின்னாடி இருக்கும், நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. விநாயகரை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு நான் வந்து அரகஜா வச்சுட்டு தான் நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். எனக்கே வந்து ஹாப்பியாக இருக்குது, அந்த ஸ்மெல் நம்ம மேலே வந்துட்டே இருக்கு இல்லையா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு இல்லாமல் நம்ம வரலட்சுமி பூஜை செய்யவே முடியாது. கண்டிப்பாக குத்து விளக்கு ஏற்றுங்க. நீங்கள் கலசை வைக்கலினாலும் படம் வச்சு எப்படி வந்து வரலட்சுமி பூஜை செய்யலாம்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் குத்து விளக்கு ஒரு முக்கியமான அம்சம். மகாலட்சுமியோட ஒரு உருவமாக நம்ம குத்து விளக்கை பார்க்கணும். குத்து விளக்கு பூஜையெல்லாம் வந்து வரலட்சுமி பண்டிகை டைமில் செய்வாங்க. ஸோ குத்து விளக்கு நான் இந்த தடவை வெள்ளி தான் ஏற்ற போகிறேன். இது இங்கே உடுமல்பேட்டில் இருக்கிற குத்து விளக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் ஒரு பெரிய குத்து விளக்கு வாங்கி நான் பெங்களூரில் வச்சுட்டு வந்திருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இங்கே வந்து இன்னைக்கு இந்த வெள்ளி குத்து விளக்கு இருக்குது. ஸோ பித்தளையில் ஏற்றுங்க. நீங்கள் வந்து பித்தளை குத்து விளக்கு வச்சுருந்தீங்க, கண்டிப்பாக குத்து விளக்கு ஏற்றி வரலட்சுமி பூஜை செய்யுங்க. வெள்ளியில இருந்தால் வெள்ளி எடுத்து வச்சு செய்யுங்க. ஸோ இதில் கட்டுறதுக்கான குத்து விளக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து இது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு மாலை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லு மணி கோத்துருக்கும், கீழே வந்து ரோஜா பூ மாதிரி தொங்கும். உங்களுக்கு குத்து விளக்கில் வந்து டைப் பண்ணியே குத்து விளக்கில் டைப் பண்ணிட்டு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. நான் வந்து என்னோட சைஸ் குத்து விளக்குக்கு வந்து எடுத்து வந்தேன். இது வந்து நான் சேலுக்குலாம் எடுத்து வரல, என்னன்னா இது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. பெங்களூர்ல வந்து இது சீப்பா உங்களுக்கு கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பீட்ஸ்லாம் வச்சு கோத்து நல்ல குவாலிட்டியான உங்களுக்கு தாமரை பூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடுத்ததும் குத்து விளக்கு கட்டுற ஒரு சூப்பர் கியூட்டான ஒரு அம்மன் தான். இதே மாதிரி தான் நான் வந்து பெங்களூர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு பீட்ஸ்லாம் வச்சு டெக்கரேட்டடாக வாங்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப காஸ்ட்லி. மேபி உங்களுக்கு பெங்களூரில் சீப்பாக கிடைக்குமா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இங்கே ரொம்ப காஸ்ட்லி, ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்கு கண்டிப்பாக குத்து விளக்குக்கு வேணும்னு எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதையும் உங்களுக்கு வந்து குத்து விளக்கில் கட்டி காட்டுறேன். ஸோ குத்துவிளக்கு கட்டும் போது இந்த ஸ்கர்ட்டை வந்து கட்ட முடியாது, அது நல்லா இந்த மாதிரி விரிஞ்ச மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி பின்னாடி வந்து தலையில் மட்டும்தான் நாட் கொடுத்துருக்காங்க கட்டுற மாதிரி. இது வந்து நான் பித்தளை குத்துகள் விளக்கு, என்னோடது வந்து பெரிய சைஸ், அதில் வந்து கட்டுறக்காக வாங்கினது. வெள்ளி குத்து விளக்கும் ஏற்றுவேன், பித்தளையும் ஏற்றுவேன், ரெண்டுமே ஏற்றுவேன். அடுத்ததான் நான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மன் முகம். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 50 rupees தான் வரும், ஏன்னா நானே அந்த ரேட்டுக்கு தான் வாங்கினேன். பின்னாடி மேக்னெட்டோட வருது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்னெட் இருக்கும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் குத்து விளக்கு கட்டுற காட்டினேன் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் வந்து இந்த குத்து விளக்குக்கு டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்டெம்மில் வந்து ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா நான் எப்படி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன்னா, நம்ம கலசத்துக்கு வந்து தேங்காய் வைப்போம் இல்லையா, அந்த தேங்காயோட குடுமியில் வந்து இந்த அம்மன் முகத்தை வந்து வச்சிட்டோம்னாலும் அழகாக இருக்கும். ஸோ இது மட்டும் நான் வந்து இப்போ மருமகள் ஹெர்பல்ஸில் லான்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ளோஸ் அப். ஸோ பார்த்தீங்கன்னா அம்மன் முகம் வந்து அவ்வளோ அம்சமாக இருக்கும். பின்னாடி மேக்னெட் இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமே வரலட்சுமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா இது வந்து நம்ம மேக்னெட் இருக்கனால எங்கே வேணால் ஒட்டிக்கலாம், பீரோவில் அந்த மாதிரிலாம் ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் குத்து விளக்குக்கு வந்து கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் 50 rupees தான். இதுவும் நான் ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து மாலைகள் பார்க்க போகிறோம். நான் வந்து பெங்களூர்ல இருந்து தான் இன்னும் நிறைய வாங்கியிருப்பேன். இங்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது பெங்களூர் கம்பேர் பண்ணும்போது. ரொம்ப லிமிட்டடாக ஸ்டாக் வந்து நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னா இது வந்து தாமரை பூ வச்சு வருது, நம்ம கலசத்துக்கும் போடலாம், அம்மனுக்கும் வந்து இதை சாத்தலாம். அவ்வளோ வந்து குவாலிட்டி நீங்கள் பார்க்கணும். இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸ்லையும் கிடைக்கிது. அதெல்லாம் என்னால் கையால் கூட தொட முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப லோ குவாலிட்டியாக இருந்தது. ஸோ நம்ம கொடுத்தா நல்லதாக கொடுக்கணும், அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்லாக்ல அவைலபிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த விஷயத்தை வந்து எப்படி வீடியோவில் சொல்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறனால நான் இதை ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க.
ஆக்சுவலாக வந்து வளர்ச்சி பூஜைன்றதை வச்சு நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே போயிட்டீங்கன்னா ஒரு ரேட் இருக்குது. நீங்கள் வளர்ச்சி பூஜை அந்த வாரம் அந்த 21ஆம் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை போனீங்கன்னா பயங்கரமான ரேட்டு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா, இப்போ எங்கிட்டே ஆர்டர் பண்ணுறீங்கன்னா திங்கக்கிழமைலேருந்து கண்டிப்பாக நான் வந்து ஆர்டர் எடுக்கவே மாட்டேன். நாங்கள் திங்கக்கிழமை டெஸ்பேச் போட்டுருவோம். ஆனால் கொரியர் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும். நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் யாருக்குமே கேரண்டி கொடுத்ததில்ல. அது 1 நாள்லேயும் வரலாம், 3 நாள் ஆகலாம், 5 நாள் ஆகலாம். பெங்களூர்லாம் 1 வீக் ஆகுது. ஸோ பெங்களூர் சப்ஸ்கிரைபர் சான்ஸே இல்லை. நீங்கள் முன்னத்து வாரமே ஃப்ரைடேவே நான் நிறுத்திடுவேன் ஆர்டர்ஸ்லாம். ஏன்னா நான் சாட்டர்டே டெஸ்பேச் போட்டால் தான் உங்களுக்கு தேர்ஸ்டே கிடைக்குமான்றது வந்து அம்மன் அருள் இருந்தால் தான் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பெங்களூர் ஃபுல்லாகவே நாங்கள் ஏகப்பட்ட கொரியர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ஆர்டரும் போய் அவங்க கையில் சேர்ற வரைக்கும் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி கையில் போய் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு தான் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணுறீங்க. நீங்கள் கஸ்டமர்ஸ் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. ரிசீவ்டான்னு நான் கொஸ்டின் மார்க் டீம்லேருந்து போட சொல்லியிருக்கேன். கேட்டதுக்கப்புறம் ரிசீவ்டுன்னு அவங்க வந்து பதில் சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த சேட் டெலீட் ஆகுது. இல்லைன்னா ஹேங் ஆகிடுது ஃபோன். அதனால சேட் டெலீட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுலேருந்து உங்கள் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். நான் அந்த மாதிரி விஷயத்துலலாம் எனக்கு தெரியும் நீங்கள் என்னை நம்பி காசு போடுறீங்கன்றனால நான் எடுத்துக்கிறேன். இப்போது ரீசெண்டாக கூட எவ்வளவோ வெளிநாடு ஆர்டர் வந்து இந்தியன் அட்ரஸ் போடுவாங்க, வெளிநாடு கிளம்புவாங்க. எவ்வளவோ ஆர்டர்ஸ் 3000 5000 எல்லாமே நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நைட் எனக்கு ஃப்ளைட்டு, இன்னைக்கு வருவாங்க ஆர்டருக்கு. இப்போ போன வாரம் வந்தாங்க சண்டே ஈவினிங் எனக்கு மெசேஜ் வருது, நான் இப்போவே உங்களுக்கு அமௌண்ட் போடுறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இப்போ டெஸ்பேச் பண்ணுங்க. சண்டே எந்த கொரியர் ஆஃபீஸ் இருக்குது? மண்டே நைட்டு ஃப்ளைட் வச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த ஃப்ளைட் ஏறுறவங்களாம் ஏன் லாஸ்ட் மினிட்ல வரீங்க எனக்கு புரியவே இல்லை. எல்லாமே பல்க் ஆர்டர்ஸ் தான். ஃப்ளைட்டில் போகிறவங்க எல்லாமே 6 பாட்டில் ஷாம்பு, 10 பேக்கெட் ஹேர் வாஷ் பவுடர் அப்படி எடுக்கிறாங்க. ஆனால் ட்ரஸ்ட் பண்ணி நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க ஃப்ளைட்டில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அது போகணும். அந்த மாதிரி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா கொரியர் வந்து அது ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம எடுக்க முடியாது. எப்போ வேணால் போகும். நம்ம ஃபாலோ அப் பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ண வைப்போம். ஆனால் அது டிலே ஆகும். 1 நாள் 5 நாள் எப்படி வேணால் டிலே ஆகும். எங்கேயா போய் சிக்கிக்குது, ஏதோ ஒரு ஹப்பில் போய் மாட்டிடுது. அது வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபாலோ அப் பண்ணி கொண்டு போகிறதுக்குள்ளே படாத பாடு இருக்குது. நான் இந்த மாதிரி இருக்கேன், எல்லாரும்லாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நான் வந்து பூஜை பொருள் வாங்கும்போது நீங்கள் கேட்பீங்க எங்கே வாங்கினீங்கன்னு. நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம், இவங்ககிட்ட வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ வரலட்சுமி பூஜை வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. போன வருஷம்லாம் நான் யாரையுமே ரெஃபர் பண்ணலை. வெள்ளி பொருட்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க ட்ரஸ்டடாக இருக்காங்க. அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. பெங்களூரில் சில்வர் ஜுவல்லரி. ஆனால் பூஜை பொருட்கள் நான் ரெஃபர் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட். என்னால் ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்தால் கம்ப்ளைண்ட் வர்றது சகஜம், என்னோட பிஸ்னஸ்லேயும் வருது. ஒரு பொருள் ஆர்டர் பண்ணாங்கன்னா பை மிஸ்டேக்காக மாற்றி ஏதாவது போயிடும், என்னோடதுலேயும் போயிருக்கு. அப்படி மிஸ்டேக்காக போச்சுன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுருவோம். அந்த பொருளை வந்து நாங்கள் ரிட்டன் எடுத்துப்போம். இல்லைன்னா அந்த பொருளோடையே நாங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருவோம். இப்போ டீ தூள், சங்குப்பூட்டி தூள்லாம் ஆவாரம்பூட்டி தூள் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா அந்த ஆவாரம்பூட்டி தூளுக்கான ரீஃபண்டை நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நாங்கள் என்றைக்குமே சொன்னதில்லை. கஸ்டமராக இல்லை மேடம் பரவாயில்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் விட்டுருவோம். இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருவோம். நிறைய நாங்கள் ரிட்டன் எடுத்து அவங்க கேட்ட ப்ராடக்டாக அனுப்புகிறோம். இதுதான் பிஸ்னஸ் பண்ணுறது. இப்படி தான் பண்ண முடியும். ஆனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. போன வருஷம் வரலட்சுமி பூஜை அப்போ நான் வந்து ரெஃபர் பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் போன வருஷம் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. யாருக்கெல்லாம் கரெக்டாக வந்துச்சோ நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். இன்னொருத்தவங்களோட பிஸ்னஸை வந்து நம்ம கெடுக்கணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் என்றைக்குமே ஹெல்ப் பண்ணுவேன். அடுத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கொடுக்க முடியும். அவங்க நம்மனால வாழ்கிறாங்கன்னா நல்லது தானே. எனக்கு அது புண்ணியெல்லாம் வேணும். ஸோ ஒருத்தவங்க பிஸ்னஸை கெடுக்கக்கூடாதுன்றனாலே நான் இவ்வளோ நாள் நான் வீடியோவில் சொல்லலை. ஆனால் என்னென்னா, என்னை நம்பி நீங்கள் போய் ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து ஏமாந்து போகிறீங்க, உங்களுக்கு காசு நஷ்டம் ஆகுதுன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் இருக்குது. ஏன்னா எங்கிட்ட தான் கம்ப்ளைண்ட்டுக்கு வரீங்க. நீங்கள் கை காட்டினால தான் மேடம் அங்கே போனோம், இப்படி ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பூஜை பொருளில் வந்து இந்த மாதிரி எப்படி வந்து ஏமாற்ற முடியுது மக்களுக்கு எனக்கு புரியவே இல்லை. ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுக்கும் போதே பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த பொருள் வந்து அவங்களுக்கு அதுக்குள்ளே போய் சேருமா சேராதான். ஸோ பர்பஸாகவே நாளைக்கு வந்து பூஜைன்னா இன்னைக்கு வந்து ஆர்டர் எடுத்தா நாளைக்கு வந்து போகுன்றதுக்கு நிச்சயம் எதுவுமே கிடையாது. 2 கம்ப்ளைண்ட் வந்து என்னால் மறக்க முடியாது போன வருஷம் வந்ததில். அதனால தான் நான் வந்து ரெஃபர் பண்ணலை.
ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக நான் இது வந்து வீடியோவில் சொல்கிறேன். மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை, ஏன்னா அவங்களும் இந்த வீடியோவை பார்ப்பாங்க, அதனால சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னை ரொம்ப பாதித்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போன வருஷம் வரலட்சுமி பூஜை அப்போ இந்த சிட்டி காஜலுன்னு ஒருத்தவங்க வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. சிட்டி காஜலும் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு என்னோட பூஜை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இது ஒரு மாலையாக கட்டி வாராகி அம்மனுக்கு வந்து போட்டு என்னோட பூஜை ரூமில் வச்சுருக்கேன். இது வந்து அர்ச்சனைக்கு வந்து ஆந்திராலெல்லாம் பயன்படுத்துவாங்க, அதனால தான் இது சிட்டி காஜலும். தெலுங்குல, தமிழ்ல இது சின்ன வளையல். ஸோ இது வந்து வாராகி அம்மனுக்கு அங்கே வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆந்திராவில். ஸோ இது வந்து நான் போட்டிருந்தேன், நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் வரலட்சுமி பூஜைக்காக வந்து ஒருத்தவங்க வந்து இது பர்ச்சேஸ்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, எனக்கு மெயில் வந்திருந்தது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி காஜில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப காஸ்ட்லி. எங்கே அவங்க வாங்குறாங்களோ அங்கே, எங்கே ஆர்டர் போட்டாங்களோ அங்கே சொல்கிறேன். ஆனால் போய் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து கைக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வலையில வந்து பாக்ஸோட ஒரு பாக்ஸில் ஒரு ஒரு 6 வலையில என்னமோ வச்சு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. எனக்கு வந்து அந்த மெயிலை பார்த்து ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா அவங்க என் சப்ஸ்கிரைபர், என்னை நம்பி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணதை வச்சு போன வருஷம் போயிருக்காங்க. ஸோ வந்து நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும் ஒன்று, இல்லைன்னா ரிட்டன் எடுத்துட்டு அவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்களோ அதை கொடுக்கணும். 2மே பண்ணலை. எனக்கு என்னன்னா சிட்டி காஜில் ஆர்டர் பண்ணா இதுக்குன்னு மெனகட்டு போய் ஒரு கடையில் குழந்தைங்க போடுற வலையில வாங்கிட்டு வந்து பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி அனுப்புறதுன்னா அது வேணும்னே பண்ணுறது தானே. ஏன்னா பூஜை பொருள் விற்கிறவங்க கிட்ட எப்படி குழந்தைங்க போடுற வலையில் வந்து அவங்ககிட்ட இருக்கும், அவங்ககிட்ட இருக்க சான்ஸே இல்லை. ஸோ இதெல்லாம் வேணும்னே பண்ணுறது. எனக்கு வந்து மறுபடியும் ரெஃபர் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. என்னால் வரலட்சுமி பூஜை டைமில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யார்கிட்டே போய் ஏமாந்து போகக்கூடாதுன்றனால மட்டும்தான் நான் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டுமே நான் வந்து பிஸ்னஸ்க்கு லான்ச் பண்ணனே தவிர, மற்றபடி எனக்கு வந்து இந்த பிஸ்னஸில் பூஜை ஐட்டம்ஸை கொண்டு வரல எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னன்னா என்னால் ஹெர்பல் பிஸ்னஸையே பார்க்க முடியல, அவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு. இதை கொண்டு வந்தேன்னா இன்னும் எனக்கு ஹெக்டிக்காக போகும். பட் நான் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த மாதிரி பூஜை ஐட்டம்ல வந்து நம்ம ஏமாத்தி அது கடவுள் வந்து நம்மளை வாழ வைக்கவே மாட்டாங்கங்க. ஒரு 10 ரூபாய் நான் ஒருத்தனை வந்து ஏமாத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ்ல மார்ஜின் வைக்கிறது அது அவங்கவுங்க விருப்பம். நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்ல. 50 ரூபா மார்ஜின் வைங்க, 500 ரூபா வைங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் ஏமாத்துறது, ஒருத்தவங்க வந்து நம்மளை நம்பி ஆர்டர் போடுறாங்க, வேணும்னே வேற ஒன்று அனுப்பி விடுறது, அவங்களுக்கு போய் சேராது, அவங்க கேட்குற டைம்குள்ளே போய் சேராதுன்னு தெரிஞ்சு ஆர்டரை எடுக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வாழவே முடியாதுங்க. எனக்கு வந்து அப்படிலாம் ஒருத்தவங்களை ஏமாற்றி பொழைக்கணுன்ற நிலைமையில கடவுள் என்னை என்னைக்கும் வைக்கவும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வரல. அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் நான் வந்து அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டேன். இன்னொரு கம்ப்ளைண்ட் நான் இதையும் சொல்லிடுறேன். இந்த தீபாவளி டைமில் அவங்க வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. தீபாவளி அப்போ நான் ரெஃபர்லாம் பண்ணல அவங்கள, பட் அதுக்கு முன்னாடி போட்ட பூஜை வீடியோஸ் பார்த்து 6000 ருபீஸ்க்கு ஏதோ ஆர்டர் போட்டிருக்காங்க. தீபாவளி முடிஞ்சுதான் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஒரு பூஜை பொருள் வந்து ஒரு பூஜைக்காக நம்ம ஆர்டர் போட்டு அந்த பூஜை அன்னைக்கு வராமல் அடுத்த நாள் வந்து அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி ஒரு ஆர்டரை எடுத்து அதை சென்ட் பண்ணுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் வந்தாலும் எனக்கு காசு வேணும், நான் ஆர்டர் எடுத்துப்பேன். அப்படிதான் எல்லாருமே இருக்கிறாங்க. தப்பு வந்து நான் அவங்க மேல மட்டும் சொல்ல மாட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கஸ்டமர் உங்க மேலேயும் நான் மிஸ்டேக் சொல்றேன். நீங்க ஏன் லாஸ்ட் மினிட்ல போறீங்க? லாஸ்ட் மினிட்ல போனா உங்களோட அர்ஜென்சி வந்து அவங்க பயன்படுத்திக்க தான் செய்வாங்க. என்னன்னா இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன்ல அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பூஜை பொருள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ப்ரைஸ் 6000 10,000 இந்த மாதிரி ஆர்டர் யாருமே விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நடக்கிறனால என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதில் போய் ஏமாறுறதுக்கு நான் விரும்பலை. அந்த மாதிரி நான் விடவும் மாட்டேன், சரிங்களா? அதனால மட்டும்தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நான் நெகட்டிவாக பேச வேணாம்னு நினச்சேன், இன்னும் நிறைய இருக்குது சொல்லணும்னா. பட் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நடந்திருக்குன்னா நான் வந்து அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மாலை, தாமரைப்பூ மாலை நான் வந்து அம்மனுக்கு சாத்திருக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு கேட்லாக்ல இருக்கு, ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் இருக்கு, வேணும் எடுத்துக்கோங்க. இது வந்து பவளமல்லி மாலை, ரொம்ப சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து நான் பேக் டெக்கரேஷன், பேக் ட்ராப் போடுவோம் இல்லையா அம்மனுக்கு பின்னாடி, அந்த பேக் ட்ராப்புக்கு வந்து நான் ஒரு 4-5 மாலை எடுத்து வந்தேன். அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டா உங்களுக்கு வந்து ஒரு பவளமல்லினா ஒரு இது பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ மாதிரி வச்சு கோத்துருப்பாங்க. ரொம்ப குவாலிட்டி, செம்ம குவாலிட்டி. இது நிறைய கலர்ஸ்ல இருந்தது. எனக்கு வந்து இது ஒரு மாதிரி அரளி கலர்ல இருந்தனால நான் இந்த ஸோ பார்த்தீங்கன்னா அழகா உங்களுக்கு வந்து கீழே தாமரைப்பூ மாதிரி இருக்கும். இதுலேயும் 3 தாமரைப்பூ வச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பீட்ஸ் வந்திருக்கு, நல்ல குவாலிட்டி.
பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லி. இது பார்த்தீங்கன்னா அரளியும் முள்ளையும் சேர்த்து கோத்த மாதிரி இருக்கும். முல்லைப்பூலாம் அப்படியே ஒரிஜினல் முல்லை மாதிரியே தெரியும். இதுவும் நல்ல குவாலிட்டி. இந்த மாலை பேர் பவள மல்லி மாலை. இதில் வந்து மிடில் க்ரீன் ரோஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து ரெட் ரோஸ் இருந்தது, எனக்கு அது கிடைக்கல, அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. அது கிடச்சா அது நான் கண்டிப்பாக கேட்லாகில் கொண்டு வரேன். இந்த மனையும் இப்போ புதுசாக கேட்லாகில் கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப நல்ல குவாலிட்டி. எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக கிடச்சிது. வேணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எவ்வளோ அழகான யானை பாருங்கள், எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது. இது வந்து ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டில் யானை நிறுத்தணும்னு நான் நிறுத்தி காட்டுறேன். இது வந்து நீங்கள் அம்மனுக்கு 2 பக்கமும் இந்த யானையை வைக்கலாம், இல்லை கலசத்துக்கு 2 பக்கமும் வச்சு டெக்கரேட் பண்ணலாம், இல்லை குத்து விளக்குக்கு பக்கத்துலேயும் வைக்கலாம். அவ்வளோ நல்ல குவாலிட்டி. மேலே வந்து நிறைய பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் வந்து கேட்லாகில் இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் சும்மா அந்த ஸ்டாண்டில் வந்து மிடில் நிற்க வச்சா நிறுத்தினோம். இன்னொன்று பார்த்துக்கோங்க, லோட்டஸில் ஒரு சைடு தான் இந்த பீட்ஸ் இருக்குது, பேக் சைடில் உங்களுக்கு வராது. ஸோ எந்த சைடு வந்து ஃபேஸிங்கில் இருக்கோ அந்த சைடு மட்டும் தான் பீட்ஸ் இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கலசத்துக்கு 2 சைடும் நீங்கள் வந்து இதை வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இது வந்து பேர் பார்த்தீங்கன்னா வெல்கம் டால். நீங்கள் வரலட்சுமி பூஜைக்கு மட்டும் இல்லாமல் வேறு எந்த பூஜைக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்துடும். இதில் வந்து நம்ம இந்த டாலை வந்து நிற்க வச்சிடலாம். நம்ம வந்து வரலட்சுமி பூஜை அம்மன்லாம் வைக்கும்பொழுது கலசம் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் இது வந்து நிற்க வச்சுக்கலாம். நான் நிற்க வச்சு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து குத்து விளக்குக்கு 2 பக்கமும், இல்லை வந்து அம்மன் உருவத்துக்கு 2 பக்கம், அந்த மாதிரி நிற்க வச்சுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம். அடுத்தது வந்து இது ப்ளைவுட்டில் தான் பண்ணியிருக்காங்க, வுட்டு கிடையாது. எம்டிஎஸ் ப்ளைவுட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே தாமரைப்பூ டிசைன் மாதிரி வருது. உங்களுக்கு ஒரு கோலம் போட்டிருக்கு, பின்னாடி தாமரைப்பூ டெக்கரேஷனுக்கு வருது. இது வந்து நீங்கள் தீபம் வைக்கிறதுக்கு, குட்டி குட்டி தீபம்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். வரலட்சுமி பூஜை டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு தாமரை வந்திருக்கனால இது நீங்கள் சிங்கிள் பீஸாகவும் வாங்கிக்கலாம், பேராகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கண்டிப்பாக கேட்லாகில் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். வேணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் டெக்கரேஷனுக்காக ஒரு வாழை மரம் மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளைவுட்டில் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்து உங்களுக்கு 2 பக்கம் ஸ்டாண்டு வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஸ்டாண்டில் வந்து குத்தி வச்சுக்கலாம். தீபம் பக்கத்தில் நீங்கள் ரியல் வாழை மரம் வாங்கி வைக்கிறதானும் வாங்கி வைக்கலாம். இல்லை இது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்கு தான். நிறைய பேர் ரொம்ப கிராண்டாக வரலட்சுமி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்திருக்குன்னு தெரியறதுக்காக தான் நான் வந்து வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக என்னோடய வரலட்சுமி பூஜைக்கு இதெல்லாம் பயன்படுத்துவேன். ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக. அது இல்லாமல் ரியல் வாழை மரமும் நாங்கள் கட்டுவோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிக்கான ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம். ரொம்ப லென்த்தியான வீடியோவாக போயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் வரலட்சுமி பூஜை ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இன்னும் வெள்ளியில் வந்து நான் ஒரு சில பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஜுவல் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். அடுத்த வீடியோலேயும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வீடியோஸை வந்து தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்றனால தான் நான் நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக போஸ்ட் பண்ணேன். மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இப்போ தொடர்ந்து ஒரு 5-6 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு விடாமல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் என்ன வீடியோ போட்டாலும், ஷார்ட்ஸ் போட்டாலும், ஒரு போஸ்ட் போட்டாலும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கமெண்ட் பண்ணும்போது வந்து அவங்க என் வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இதில் கிஃப்ட் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ வருஷமாக என் சேனல் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து என்னோடய சேனலில் என்ன கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்கள் லைஃபுக்கு அது வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, மணி சேவிங் டிப்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்களா, உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னோடய வீடியோஸ், அதுக்கப்புறமா எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வரலட்சுமி பூஜைனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது, இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா புதுசாக வரலட்சுமி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வந்து இந்த கிஃப்ட்டை வின் பண்ணணும் அப்படின்னா என்னோட வீடியோஸில் வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணாதான் நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ சும்மா குட் வீடியோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எந்த வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதனால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கிவ் அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் ரொம்ப பிஸியாக போகும். நான் அது வரைக்கும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக செப்டம்பரில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட், வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். யார் வந்து வெள்ளி காயின் வின் பண்ணாங்கன்னு. இந்த தாம்பூல கிஃப்ட்ஸ் பார்த்தீங்களா, அந்த தாம்பூலம் அந்த பை உங்களுக்கு வந்து அதில் வச்சு கொடுக்குற எல்லா ஐட்டம்ஸ் கூட வெள்ளி நாணயம் வந்து நான் ஃப்ரீ கிஃப்டாக 3 சப்ஸ்கிரைபரை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ண போகிறேன்.
கஸ்டமர்ஸ் 3 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் வெள்ளி gift தான் சென்ட் பண்ண போறேன். அது என்ன கிஃப்ட்ன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோல ரிவீல் பண்றேன். ஸோ கண்டிப்பா வந்து வரலட்சுமி பூஜை செய்யுங்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ்.